ஹஸ்ரத் அமானி அவர்கள் தர்ஸை கொடுப்பார்கள். ஒரு தடவை ஒரு மாணவர் மிக சாதாரணமாக ஹஸ்ரத் இடத்திலே கூறுகிறார், என்ன ஹஸ்ரத் உங்க ஊர்ல தமிழ் சரியா பேசுறது இல்லையே அப்படி என்று. ஹஸ்ரத்துடைய ஊர் தாங்களுக்கு எல்லோரும் தெரியும், பள்ளிக்கொண்டா, வேலூர், வட ஆற்காடு மாவட்டம். நம்முடைய வட ஆற்காடு மாவட்டத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பு என்னவென்றால், தமிழும் சரியாக பேச வராது, உருதுவும் சரியாக பேச வராது, இரண்டும் ஒரே மாதிரியான பேச்சு. அதே மாதிரி அந்த மாணவர் கேட்டார், நானும் ஹஜரத் மௌலானா நையர் ரப்பானி சாஹிப் அவர்களும் ஒரு தடவை பெங்களூர் மதரசாவிலே வடநாட்டில் இருந்து வந்திருந்த மௌலானா சையத் அஹமத் ஹாஷிமி என்ற பெரியவர், அவர் மெஹமான் கானாவில் விருந்தாளிகள் அறையிலே சாப்பாடு அவர்களுக்கு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. வேறு விருந்தினர்களும் இருந்தார்கள். நானும் நையர் ரப்பானி ஹசரத் அவர்கள், மலக் முகமது ஹாஷிம் சாப் அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஏதோ பேசிக் கொண்டிருந்தோம். அவர் திடீரென்று நம்மிடத்திலே கேட்டார், ये कौन सी जबान बोल रहे हैं आप लोग, என்ன பாஷையில பேசுகிறீர்கள் என்று கேட்டார். நாம் சொன்னோம், உருது பேசுகிறோம். ये उर्दू है, ये उर्दू है, मेरी समझ में तो एक लफ्ज भी नहीं आया, ஒரு வார்த்தையும் எனக்கு புரியவில்லையே, நீங்கள் உருது என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார்கள். நம்முடைய நிலைமை அப்படித்தான். இது ஒரு ஷிகாயத்தாக சொல்லவில்லை, ஷிகாயத் செய்கிறேன், உண்மை நிலையை சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த மாணவர் சொன்னார், என்ன ஹசரத் உங்க ஊரில் தமிழ் சரியா பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்பா? மிக சாதாரணமாக கேட்டார்கள். அது என்ன விஷயம், என்ன சொல்ற? இல்ல அது இஸ்துக்கிட்டு போறாங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. என்னப்பா அது இஸ்துக்கிட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இழுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க ஹசரத். அதுக்கு ஆமாப்பா, உண்மை வார்த்தை, சரியான வார்த்தை என்ன நீ சொல்லு. இழுத்து கொண்டு போகிறார்கள். நீ என்ன சொல்ற? இழுத்து கொண்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இஸ்து கொண்டு போறாங்க. இஸ்து கொண்டு போறாங்கன்னு சொன்னாலும் தவறுதான், இழுத்து கொண்டு போறாங்க என்றாலும் தவறுதான். தவறுல வேற சட்டமா? இந்த மாதிரி தான் தவறு செய்ய வேண்டும், இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது என்று இழுத்து கொண்டு போகிறார்கள் என்ற வார்த்தையை நீ ஒரு விதமாக சொல்றார், அவரவர் சொல்றாங்க. அதுக்கு அது தவறு இது தவறு என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று சொன்ன அந்த பதில் இன்றும் எனக்கு ஞாபகத்திலே இருக்கிறது. பெரியார்களே, நான் வராட்காட்டில் பிறந்து வளர்ந்து இருந்தும் கூட நான் சொன்ன மாதிரி அந்த வடார்காடு மாவட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே ஒரு உருது நாடு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வேலைகளும் சமுதாய விஷயங்களும் உருதுவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டம். ஆனால் அதில் உருதுவும் சரியாக வராது, தமிழும் சரியாக வராது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நான் தங்களுக்கு முன்னால் பேச அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், தாங்கள் எல்லோரும் என்னுடைய தவறான வார்த்தைகளை கொண்டு ஆட்சேபிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் போன ஷாபான் மாசத்திலே பட்டமளிப்பு விழாவிலே ஒரு மதரசாவிலே பேசுகிறேன் என்றால், அதற்கு பிறகு வருட பூராவும் தமிழ் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை. இந்த ஷாபான் மாசம் வரும் பொழுது லால்பேட்டையில் இருந்தோ, திருச்சினாப்பள்ளியில் இருந்தோ, ஈரோட்டில் இருந்தோ அழைப்பு வந்து நான் போகும் சமயத்திலே
அதே ஆரம்ப நிலைத்தான். பேசி பேசி பழகி பழகி அழகாக சரளமாக